ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பதறி உன்னுடைய வாழ்க்கையை நீ நரகத்திற்கு தள்ளிவிட்டாய். நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். எதையும் எப்பொழுதும் எந்த காலத்திலேயும் நான் உனக்கு தொந்தரவு செய்வேன், நான் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் உனக்கு மன பாரத்தை கொடுப்பேன் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். இது உங்களுடைய கர்ம காலங்கள். இதிலிருந்து நீங்கள் தப்பித்துதான் ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோதனைக்கு மேல் சோதனைகளை மட்டுமே சந்திக்கிறீர்கள். இந்த சோதனைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் சாதனையாளாக மாறும் காலங்கள். நான் உன் குடும்பத்தில் ஒருவன், உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஆளும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எதையும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து அழாமல், நமக்கான ஒரு எதிர்காலம் பிறந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுபத்துவம் நடக்கும் நாள் வந்துவிட்டது. இனிமேல் நாம் எதற்கும் எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது. நமக்கான தெய்வம் நமக்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதும் அதை நல்ல முறையில் கொண்டு வந்து உங்களுக்கு அன்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதும் என் கையில் உள்ளது. நீ என்றுமே சந்தோஷமாகவே இருப்பாய். நீ என்றுமே வாழ்க்கையில் திருப்தியாகவே இருப்பாய். யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் இனி அழகாகவும் அற்புதமாகவும் சிறந்ததாகவும் அமையும். நிறைய நேரம் அழுத உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். புரிந்ததா? உன்னுடைய கவலைகள் மறைந்து நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை விட இவ்வுலகத்தில் சந்தோஷமாக இருப்பது நான் மட்டுமே. நீ இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மட்டும் அல்ல, நானும் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். யதார்த்தங்கள் உன்னிடம் நிறைய உள்ளது. யதார்த்தமான விஷயங்கள் எல்லாம் நலமாகவும் வளமாகவும் ஐஸ்வர்யமாகவும் கிடைக்கும். எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்கு கவலைப்படுகிறாய்? எதையுமே நான் மாற்றவில்லை, எதையுமே நான் ஒன்றையும் சரி செய்யவில்லை என்றால் நீ கவலைப்படலாம். எல்லா விஷயத்தையும் சரி செய்வதற்கும் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் செய்து கொடுப்பதற்கும் நான் இருக்கும் பொழுது நீ எதையும் எப்பொழுதும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இன்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ குறை என்பது இருக்காது. குறையில்லாத தீர்க்க ஆயுளும் குறையில்லாத சகலங்களும் உனக்கு கிடைக்கும். நீ என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தாய், என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டுமென்று என்னிடம் கேட்டாய், நீ என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் சுபமாக என்னிடம் வேண்டுமென்று கேட்டாயோ அது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய தேவைகள் பல விஷயத்தில் பார்த்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். உன்னுடைய தேவைகள் என்னென்ன, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று அத்தனையையும் நான் கண்குளிர பார்த்திருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தும் நடக்கும். உன்னுடைய தேவைகள்
எல்லாம் எனக்கு தெரிகிறது என்பதினால் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பேன். மனிதர்களுக்கு வேண்டுமானால் உனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்பது தெரியாமல் இருக்கும். இந்த தெய்வமாகிய எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை, எது உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் எது உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று அனைத்தும் தெரியும். இந்த தெய்வத்திற்கு எல்லாம் சாதகமாகவே நடக்கும். எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும். முதலில் அலட்சியத்தை விட்டுவிட்டு உனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறது, உனக்காக ஒரு குடும்பம் இருப்பது போல உனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறது என்று நம்பு. நீ நம்ப நம்ப வாழ்க்கையில் உயர்வாய். உனக்காக சாய் இருக்கிறேன். உனக்காக பல வழிகளை பலவிதமான அற்புதமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க உனக்கு அப்பாவாக என்றுமே இருப்பேன். நீ என்னை சிவனாக பார்த்தால் சிவன், பெருமாளாக பார்த்தால் பெருமாள், மற்ற தெய்வங்களாக பார்த்தால் மற்ற தெய்வம். ஆக மொத்தம் நான் உனக்கு காவலாக இருக்கும் தெய்வங்கள் தான். புரிந்து கொள். உன்னுடைய மனநிலைமைகள் புரிந்து தெரிந்து நான் நல்ல வழியையே காட்டுகிறேன். அம்மா, எல்லா நேரமும் மன உளைச்சல்களோடு இருக்காதீர்கள். எல்லா நேரமும் சுபிக்ஷங்கள் வரும், லாபங்கள் நமக்கானது கிடைக்கும் என்று நம்புங்கள். தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்காக பல நேரத்தில் பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களையும் வைத்து உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்திருப்போம். உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாங்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே எதையும் தவறாக செய்ய மாட்டோம். இங்கு தவறுகளுக்கு இடமல்ல, நல்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இங்கு இடம். உன்னுடைய ஆயுள் முழுவதும் நீ எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு ஆறுதலாக ஒவ்வொரு விஷயத்தையும் இன்பமாக நான் புரிய வைத்து இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னை கை தூக்கிவிட்டு வாழ வைப்பேன். காலங்கள் நிச்சயம் உனக்கானது. கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன் உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் செய்ய. முதலில் கண்ணீரை சிந்தாதீர்கள். முதலில் நம்பிக்கையோடு இருங்கள். முதலில் நான் உங்களுக்காக அனைத்து விஷயத்தையும் செய்வேன் என்று நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடுத்தடுத்து காலடி எடுத்து வைத்து முன்னேறுவதற்கான முயற்சியை எடுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி எடுத்தாலும் வெற்றியையே பெறுவீர்கள். எல்லா பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். கவலை வேண்டாம். ஓம் சாய்ராம்.